வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்தவாசி பகுதியில் ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அந்த தெருவிலேயே அவன் தான் மிக சிறந்த பண்பாளனாகவும் ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு இளைஞனாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு திடீர்னு ஒரு மூலக்கோளாறு மாதிரி ஏற்பட்டு தன்னோட பெத்த தாய் தந்தையரே அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை அடிக்கிறது, தங்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட தகாத வார்த்தையால் பேசுறது, இது மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான். எல்லாரும் நம்ம பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களாம் ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 2 மாதம் பார்த்தாங்க, 3 மாதம் பார்த்தாங்க. அதுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியல. இந்த பெற்றோர்களும் பார்க்காத வைத்தியரே இல்லை, செய்யாத வைத்தியமே இல்லை அவனோட உடம்பு நல்லா போகணும்னு. அப்படி செஞ்சும் அவனுக்கு உடம்புல எந்த ஒரு நோயுமே இல்லைங்கிறாங்களாம் அத்தனை டாக்டரும். ஆனாலும் அவனுக்கு அந்த குணம் மாறல. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஊரே ஒன்று கூடி அந்த தெருவெல்லாம் இதுக்கு மேலேயும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பையனை நீங்கள் எவ்வளவோ வைத்தியம் செஞ்சு பார்த்துட்டீங்க, எவ்வளவோ கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, உங்களாலேயும் முடியல. இவனால் எங்களால் நைட்டில் தூக்கம் எங்களுக்கு போயிடுது, எங்களுக்கு நிம்மதி போயிடுது, பார்க்குறவங்களை எங்களெல்லாம் அடிக்கிறான், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த பையனை போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் விட்டுருங்க கீழ்ப்பாக்கத்தில், அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த பெற்றோருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த ஊரில் மருவத்தூர் பக்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கீழ்ப்பாக்கம் போங்க, அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் பங்கார அம்மாவை நீங்கள் பார்த்துட்டு போங்க. எவ்வளோ தான் தீராத பிரச்சனை இருந்தாலும், தீராத நோயாக இருந்தாலும், எங்கள் அம்மா மரண பயமாக இருந்தாலும் எங்கள் அம்மா குணப்படுத்திடுவாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து அருள்வாக்கு கேட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சின்னதாக கோரிக்கை வைக்கிறாரு. சரி இவ்வளோ சொல்கிறாரே அப்படின்ட்டு அவங்களும் கார் எடுத்துகிட்டு கீழ்ப்பாக்கம் போகிறது முடிவாயிடுச்சு. சரி இடையில மருவத்தூரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி மருவத்தூர் வந்து பார்க்கும்போது இறங்கி அம்மா அருள்வாக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த அருள்வாக்கில் போய் இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா இந்த இளைஞனோட பெற்றோர்கள் பார்த்து சொல்கிறாங்க, இத்தனை நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களை சொல்லி நீங்கள் ஆலயத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. இந்த பையனை ஆலயத்திலே வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் முடிஞ்ச வரை கட்டுப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆலயத்தில் இருக்கும், இது என்னோடய கட்டளைன்னு அம்மா உத்தரவுன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஆலயத்துலேயே அந்த பெற்றோர் வந்து அந்த இளைஞரை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆலயத்தில் அங்கே போகிறதும் பக்தர்களை அடிக்கிறதும், யாராவது நீ என்ன ஆறுன்னு கேட்டால் அவங்கள தகாத வார்த்தையில் திட்டுறதும், இது மாதிரியெல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா மந்திரிப்பு அடிப்பாங்க பார்த்திங்களா, சில வாரத்தில் 1, 2 செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த நாட்களில் மந்திரிப்பு அளிப்பாங்க பார்த்திங்களா. அந்த நாட்களில் இவனுக்கு மந்திரிப்பு அளிக்கிறதுக்கு ஆலய தொண்டர்கள் 2 பேர் வந்து இவனை அழைச்சிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்துவாங்க. அப்போ அம்மா இவனுக்கு மந்திரிப்பு அளிப்பாங்க. அப்போ இவன் பையன் சொல்லுவான் அம்மாவை பார்த்து, நீ பராசக்தி நான் முருகன், நீ பராசக்தி நான் முருகன் சொல்லிவிட்டு அம்மாவே பார்த்து இவன் எகுத்து பேசிகிட்டு இருந்ததே இருப்பான். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அம்மா இவனை பின்னாடி அம்மாவே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போயிட்டு இவன் அடுத்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தா இவன் கீழே படுத்திருக்கான். அம்மா இவனோட மார்பு மேலே காலை வச்சுருக்காங்க. அம்மா கையில் சூளம் இருக்குது. அந்த சூளத்தால் நெஞ்சில் அம்மா குத்துற மாதிரி செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பக்தர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத, ஏன்னா அம்மா சூளத்தால் குத்துற மாதிரி ஒரு இருக்கே பார்வையில், என்ன பண்ணுறது தெரியாத எல்லாருமே ஒரு கணம் திகமாறி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இவன் ரொம்ப பலமாக கத்துறான். ஆனால் அம்மா முகத்தை பார்த்தா ஒரு அதர்வன பத்திரகாளி காளியம்மன் மாதிரி ரொம்ப 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 முக்கியமாக தெரியுறாங்க அம்மா. பார்க்குறதுக்கு மற்றவங்க கண்ணுக்கு அம்மா அப்படி காட்சி அளிக்கிறாங்க. அந்த மருவத்தூரே அதிர்ற அளவுக்கு ஓ ஆவுன்னு இவனுக்கு தான் குணபாதகமாக இருக்கானா, வாய்க்கு மாதிரி கத்துறான், உறக்க கத்துறான். காத்துட்டு டக்குன்னு மயக்கமாயிடுறான். அடுத்த சூழ்நிலையில் அம்மா வந்து அவன் மேலேருந்து கீழே இறங்கிடுறாங்க. இறங்கினவுடனே பக்கத்தில் தொண்டர்கள் இவங்களோட பெற்றோரை கூப்பிட்டு இவன் மேலே எண்ணி 9 குடம் நீர் ஊற்றி கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி 9 குடம் நீர் ஊற்றின உடனேவே அடுத்த செகண்டே தன்னோட பெற்றோரை பார்த்து இவன் சொல்கிறானா, அப்பா அம்மா நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறானா. அப்போ அந்த பெற்றவங்க அடைஞ்ச ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்ம பங்காராமாவுக்கும் ஆதி பராசக்திக்கும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னாங்களாம். இவனால் இனி பயனே இல்லை, இவனை கொண்டு கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் விடணும்னு நினச்சேன் நம்ம பையனை, நம்ம பங்காராமா பராசக்தி மீட்டு கொடுத்துறான்னு சொல்லிட்டு
அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வந்தவாசிக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி இன்றைக்கி அந்த பையன் ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்கான். சித்தாடல்களையும் உண்மை சம்பவங்களையும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதில் நான் ரொம்ப ஆத்ம திருப்தி அடைகிறேன். ஓம் சக்தி.